கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையிலே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பது கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம். ஆண்டுடைய இந்த நாளே வாக்குத்தத்தத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ சமூகத்திலே ஜெபித்துட்டு, ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த நாளில் கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மளோடு பேசவும், நம்முடைய வாழ்க்கையை அவர் எதிர்காலத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நன்மை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் வராத என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த நாளிலே வேதாகமத்திலே ஓசியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பைபிள் எடுத்தவர்கள் வாசிங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நிச்சயமாக இந்த வார்த்தை தெய்வம் நம்மளோடு பேசுகிற வார்த்தை. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ இப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ நம்புகிறியா? இல்லைனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இல்லை என்றால் என் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தரை அறிய வேண்டும் விரும்புகிறேன், இன்னும் கர்த்தரோடு நான் நெருங்கணும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஏதோ ஒரு வாழ்க்கையில் தடை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், தேவ பிள்ளைய, அவர் உங்களை எனக்கு நான் நியமித்து கொள்ளுவேன் என்ற இந்த வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை. ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை பெரியவர்களாக நியமிக்கப்பட்டு இருக்கும். அவர் ஏற்ற காலத்தில் திருமணம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை எனக்கென்று நியமித்து கொள்ளுவேன். அவரோடு உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு நாளை தரன் என்று விரும்புகிறார். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் சொல்கிறார், நான் உன்னை எனக்கென்று நான் நியமித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரோடு அவர் சொல்கிறார், என்னோடு கூட நீ இருக்க வேண்டும், எனக்கு சொந்த பிள்ளையாக வாழ வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மணவாளன், நான் மணவாட்டி என்ற மணவாட்டி என்று சபை என்று நம்மளை அழைக்கிறது. சபைக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு சொல்றார், அது என் மணவாட்டி சபை. சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலவில் இந்த ஒரு நாள் வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. நித்திய மணவாட்டி என்ற ஒரு வார்த்தை உங்களை பார்த்து இன்றைக்கு வருகிறது. நித்தியத்துக்கென்றே ஆண்டு உங்களை நியமித்திருக்கிறார். இந்த பூமி ஒரு வாடகை உலகம். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் கலைந்து போகிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவரை முகமுகமாக நாம் சந்திக்க போகிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலவியில் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை, நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை எனக்கென்று நியமித்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அதை யாராலும் பிரிக்க முடியாது. அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை சுய இரத்தத்தினால் உங்களை சம்பாதித்திருக்கிறார். அவர் உங்களை சபைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக கர்த்தர் உங்களை அவருக்கென்று வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குரியது நன்மை. நித்தியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளை உங்களோடு பேச அந்த வார்த்தைக்காக தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. கண்களை மூடுவோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைக்காக, இந்த மாதத்தை கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபை தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.